யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணங்கள். எல்லாத்துலேயும் ஒரு பாட்டை சொல்லிடுறேன், ஒரு படப்பாட பாட்டை சும்மா ஒப்பிச்சு காமிச்சிட்டேன். உண்மையிலே ரொம்ப மனிதநேயம் மிக்க ஆட்களோடு நான் இருக்கிறேங்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வெற்றி படமாக அமையும்னு சொன்னது ஒரு தங்கமான மனிதர் விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னதே இந்த படத்தோட பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் நம்ம சந்திப்போம். முன்னாடி இருக்கிற பிரஜன் தம்பி ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத மனிதர். மற்றவர்களுக்கு அவர் எப்படியோ எனக்கு தெரியாது. அவர் ஹீரோவாக நடித்த சீரியல்லையும் அவருக்கு அம்மாவாக நான் நடிச்சிருக்கேன். ரொம்ப அமைதியான மனிதர். இப்படி இருந்தார், அதே மாதிரி தான் அவர் பிக் பாஸ்லேயும் இருந்தார். அதனால் எனக்கு பெரிய வித்தியாசங்கள் தெரியல. அதே மாதிரி புகழ் தம்பியோட இது நிறைய படம் நடிச்சிட்டேன். அவர் ஹீரோவாக ஒரு காமெடி படம் நடித்தா அடுத்து இந்த காமெடி படத்துலேயும் நம்ம கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்நேகன் தம்பி உங்களை ஃபைட் பண்ண வைக்கிறேன்னு சொன்னார். தீபாக்கா உங்களிலோடு நான் பயந்துச்சு. நான் இல்லைனா போய் ஃபைட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டால வாய் சட்டை கொடுத்திக்கல. நல்லா சட்டை போடுவேன் ஊரில், வெளியில எல்லாம் தெரியலை. யாராவது கிடைச்சா நான் சட்டை போடும்போது வீடியோ எடுத்து போடுங்க, அப்போ தெரியும் தீபாக்கா இன்னும் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு. அதனால் எனக்கு நல்ல சட்டை போட வரும். உடல் ரீதியாக சட்டை போடுறதுனால நான் ரெடியாக இருக்கேன். இனி இந்த படத்தில் சஞ்சய் தம்பி தான் என்னை இந்த படத்துக்கு முதல்ல ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல தான் நாங்கள் வச்சு பேசினோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு நான் ஏன்னா மனிதநேயம் ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த படத்தில் உள்ள ப்ரொடியூசர் ரொம்ப மனிதநேயம் மிக்கவர் அப்படின்னு சொன்னாங்க. அவர் அரசியல்வாதி அதெல்லாம் எனக்கு ரெண்டாவது, அது நமக்கு தெரியல. ஆனால் மனிதநேயம் மிக்க மனிதருங்கிறதுனால ஒரு விஷயம்னா இத்தனை கேமரா இருக்குது. ஒரு குழந்தை நாகை மாவட்டத்தில் தான்யான்னு ஒரு பாப்பா உடல் ரீதியாக ரொம்ப அவளுக்கு எலும்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இது எல்லாரும் கண்டிப்பாக போடுங்க. அந்த பிள்ளைக்கு 9 கோடி ரூபா ஊசி போட்டால் தான் அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன், பழனியன் அவங்க இன்ஸ்டாவில் போட்டிருக்கோம். இங்கே இருக்கிற எல்லாருமே அதை போட்டிங்கன்னா அந்த பிள்ளைக்கு அது மருத்துவத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மனிதநேயம்க்கு இவர் என்ன பண்ணுறாருல ஒரு 10,001 எடுத்து அவர் பேரில் அவர் கேட்காமலே நான் போட்டுறேன். 10,001 முதல்ல இந்த படத்துக்கு அவர் பண்ணுற செலவு அந்த செலவாக இருக்கணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அந்த 10,001 முத்தாரம்மன் இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றி காட்டுவா. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த பிள்ளை உசுரும் காப்பாற்றப்படும், இந்த படமும் காப்பாற்றப்படும். ரொம்ப நன்றி.